தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். சென்னையில அந்த காலத்து ஆதி மனிதர்கள், குகை மனிதர்கள் வாழ்ந்த கதை தெரியுமா? சென்னையில் 2 பக்கம், சென்னை சென்னையில் அந்த பக்கம் பல்லாவரம், இந்த பக்கம் குடியம். இந்த 2 குகைகளுக்கு நடுவில் நிறைய ஆதி மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க என்ற தகவல்களை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சென்னை என்னுடைய சென்னையிலேருந்து இந்த பக்கம் ஜிஎஸ்டியில் போனோம்னா நம்ம பல்லாவரம். அங்கே அந்த பேலியோலித்திக் கருவிகள், ஆசூலியன் கருவிகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆதி மனிதர்கள் நம்ம பொதுவாக சொல்கிற அந்த இது, அது எத்தனை லட்சம் ஆண்டு இருந்தாலும் ஆதி மனிதன் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் குறிப்பாக ஹோமோ செப்பியன் அப்படின்னு ஒரு அதுதான் நம்ம மனிதன். இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்கின், இந்த தலைமுடி, இந்த ரோமங்களற்ற இந்த உருவம், நிமிர்ந்து நிற்றல், இதெல்லாம் சேர்த்து ஹோமோ சேப்பியன் அப்படின்றோம். ஹோமோ எரெக்டஸ்ன்னு ஒன்று இருந்தாங்க. அவங்க இன்னும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, இந்த மனிதன் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த மனிதன் ஹோமோ எரெக்டஸ் அப்படின்வாங்க. அது இன்னும் எல்லாமே நம்ம ஆதி மனிதன் சொல்றதுனால அந்த விவரம் சொல்கிறேன். அவங்க ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒருவேளை அவங்க தான் பல்வேறு கண்டங்களுக்கு, ஏன்னா அப்போ இந்த கிளேசியர் பீரியடில் எப்படியும் ஒரு 300-400 மீட்டர் கடல் மட்டம் குறைஞ்சி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்பிரிக்காவில் தோன்றி இருந்தால் தான் மனிதன் சொன்னாலும், அங்கேருந்து அவங்க அந்த ஹோமோ எரெக்டஸ் மனிதர்கள் இந்த மாலத்தீவு, லட்சத்தீவுகள், இந்த மாதிரி நிறைய குன்றுகள் இருக்கு இல்லையா கடலில், அதில் கடந்து இந்தியாவுக்கு வந்துக்கலாம். இந்தியாவிலேருந்து அப்புறம் ஆஸ்திரேலியா, இலங்கை, இந்த மாதிரி அவங்க போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. நியூசிலாந்து, உலகம் ஃபுல்லாக மனிதன் பரவியது அந்த கடல் மட்டம் இறங்கி இருந்த காலத்துலன்னு ஒரு தேரி இருக்குது. அவங்க நிலம் வழியாகவே வந்தாங்க அப்படின்னும், அப்படியே பரவுனாங்க. ஆப்பிரிக்காலேருந்து வெவ்வேறு கண்டங்களுக்கு, ரஷ்யாவுக்கு, இந்த பக்கம் இந்தியாவுக்கு, ஆசியா, இந்த பக்கம் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் பரவுனாங்கன்னு இன்னொரு தியரி இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இந்த கணக்குகளில் ஆப்பிரிக்க மனிதன் என்பவனுக்கு 2 லட்சம் ஆண்டுகள் தான் வயது. ஆனால் இங்கே நம்ம குடியம் குகைகள் இருக்குல்ல, குடியம் குகைன்றது இந்த ஜிஎன்டி சாலையில் போனோம்னா அங்கேருந்து நம்ம அந்த சாலை பெரியபாளையம் நோக்கி, அந்த இடத்துல ஊத்துக்கோட்டைக்கு நடுவில் அந்த பெரிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதி, வனப்பகுதி இருக்குது. அதில் தான் அந்த குகை இருக்குது. இந்த குகையெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான கதை. 1850களில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்துட்ட பிறகு, கம்பெனி ஆட்சி முடிஞ்சு வந்த பிறகு, அவங்களுக்கு முதல்ல இந்தியாவில் என்னென்ன கனிமங்கள் இருக்குன்னு தேட ஆரம்பித்தாங்க. அப்படி தேடுவதற்கு, கனிமங்களை கண்டுபிடிப்பதற்கு ஒருத்தரை நியமித்தாங்க. அவர் பேர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். அவர் 1824 பிறந்தவர். அவருடைய 21வது வயசுல அப்படி வந்தார்னு சொல்லுவாங்க அந்த பதவிக்கு. அப்பத்துலேருந்தே அவர் ஒரு 25 வருஷம் தொல்லியல் துறையில் தான் இருந்தார். அவர் நிறைய ஆதி மனிதர்கள் அந்த கனிமங்கள் கண்டுபிடிச்சதுக்கு நிகராக ஆதி மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு கண்டுபிடிச்சார். எடுத்ததும் அவர் பல்லாவரத்தில் ஆச்சரியமான அந்த கருவிகள், சின்ன சின்ன ஆக்சஸ், கத்திகள், கல் கத்திகள் எல்லாம், இதெல்லாம் கண்டுபிடிச்சார். இதெல்லாம் இவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்க, இங்கே பல லட்சம் வருஷங்கள் முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு முதல்ல பல்லாவரத்தில் எடுத்ததுமே சொல்லிட்டார். அப்புறம் அப்படியே போகிறார் அந்த பக்கம். அந்த இது நோக்கி போகும்போது, நம்ம திருவள்ளூர் நோக்கி போகும்போது தான் இந்த குடியம் கேவ் கண்டுபிடிக்கிறார். குடியம் கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 குகைகள் அவர் கண்டுபிடிச்சதாக அவர் எழுதியிருக்காரு. தினைக்கும் அப்போது இது வரல, ஃபோட்டோ கேமராலாம் வரல. அப்போது கேமரா வராத காலத்தில் அவர் என்ன பண்ணார், அந்த குகைகளை நம்ம பதிவு பண்ணணுமேன்னு சொல்லி உட்காந்து நிதானமாக அதை வரைஞ்சிருக்காருங்க. நிதானமாக ஒவ்வொரு குகையையும் வரைஞ்சிருக்காரு. அவருடைய சின்சியாரிட்டி, அவர் ஒரு கனிமம் தேட ஆரம்பித்த ஒரு ஆள் தானே. இங்கே காமிரம் இருக்குது, இங்கே நிலக்கரி இருக்குது, இங்கே இது இருக்குது, காப்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு போக வேண்டிய ஆள் தான் அவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, சின்சியராக இந்த மானுடவியல் சரித்திரத்தை அங்கங்கே குறிச்சிக்கிட்டே போகிறார் எல்லாம். அப்படி போனதில் அவர் கர்நாடகாவில் ஒரு பெரிய குகை வேற கண்டுபிடிக்காரு. உலகிலேயே பெரிய குகைன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம குடியம் கேவ்ஸ் பற்றி பார்ப்போம். நாங்கள் 2 முறை 3 முறை போயிருக்கேன். போன போது நான் பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஊர் எல்லையிலேருந்து அது ஒரு கிராமம், குடியம் கிராமம்லேருந்து உள்ளே போகுது அந்த காடு. 7 கிலோமீட்டர் நடக்கணும், காட்டுக்குள்ளே நடந்து தான் போகணும்.
அது ஏற்றம் இறக்கமும் கொண்ட ஒரு அடர்த்தியான காடாக இருக்குது. நிறைய இடங்களில் புதர்கள் மண்டி கிடக்குது. அதெல்லாம் நுழைஞ்சு போக வேண்டியிருக்கு. ஒரு தெரிஞ்ச ஆள் இல்லாமல் உள்ளே போக முடியாது. நம்ம திசை மாதிரி உள்ளே வேற எங்கேயாவது போயிட்டோம்னா ரொம்ப சிரமப்படுவோம் வெளியே வர்றதுக்கு. எ ரொம்ப அடர்த்தியான காடாக இருக்குது அது. அந்த இடத்துல நாங்கள் போனபோது அந்த குகை எனக்கு ஆச்சரியம் அளித்தது என்னென்னா, ஏதோ ஒரு பிரவாகம் போல பொங்கி எழுந்து அப்படி அப்படி வந்து நின்ன மாதிரி இருக்கு. அந்த ஒரு மண் குவியல் வந்து, ஏன்னா அது நிறைய குழாங்கள் 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 குழாங்களாக இருக்கு. ஒரு அடர்த்தியான காங்கிரீட் மாதிரியான ஒரு சேரு, அதில் அந்த குழாங்கள்லாம் இருக்கு. அது வந்து நம்ம ஒரு கேப் போட்டா இருக்கும்ல, இப்படி மாட்டினா இது முன்னாடி ஒரு ஃப்ளாப் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த குகை வந்து இப்படி இருக்கு. எங்கேருந்தோ ஓடி வந்து அப்படி நின்ன மாதிரி இருக்கு அந்த குகை. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு குகையா நம்ம கல்லால குடைஞ்ச மாதிரியோ, அல்லது இயற்கையா 2 கல்லுக்கு இடையில ஒரு பொந்து போலவோ இல்ல அது. ஃபுல்லா மண்ணு சேரு, அதுல உருவான ஒரு கான்கிரீட் அது. அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு குகையா நான் பார்க்குறேன். வேற எங்கேயும் நான் அந்த மாரி பார்க்கல மண் குகைய. ஆனா வந்து அது 15,00,000 16,00,000 சாந்தி பப்புன்ற ஆராய்ச்சியாளர்லாம் அது வந்து 16,00,000 இருக்கலாம். வருஷங்கள் இருக்கலான்றாங்க. இப்போ ஹோமோ சேப்பியன் சேப்பியனே இல்லையே! அதனால வந்து அது ரொம்ப அதுக்கும் முந்தைய மனித கூட்டமா இருக்கும். ஆனா அந்த மனித கூட்டம் கல் கருவிகளை பயன்படுத்தக்கூடிய தெரிந்திருந்த ஒரு மனித கூட்டமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குகை வந்து அப்படி இருக்குன்னு சொன்னாலும் அதில் ஒரு 500 1000 பேர் தங்கலாம். அந்த மாதிரியான ஒரு குகை. அது மாதிரி நாங்கள் ஒரு 2 குகை தான் பார்க்க முடிஞ்சது. அவர் 16 குகைகள் சொன்னாலும் கூட அந்த குகையை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனித இனம் வந்து ஆப்பிரிக்காவில் தோன்றுன்னு ஒரு தியரி, அதையே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட இப்படியான விட்டு போன சில செய்திகள் இருக்க தான் செய்யுது. இத்தனை லட்சம் வருஷம் முன்னாடி அந்த கருவிகளுக்கான வயசுலாம் அவ்வளோ 10,00,000 5,00,000ன்றாங்க. அப்போ அந்த மனிதன் யாரு? அவன் எங்கேருந்து வந்தான்? அந்த மனிதன் வந்து எ நம்ம சொல்ற மாரி ஹோமோ எரெக்டஸ் தானா? இப்படின்னு நெறைய கேள்விகள் போயிட்டே இருக்கு. அதில வந்து. எனக்கு இந்த புதையல் பற்றி நான் ரொம்ப நாள் முன்னாடி வெட்டுப்புலி எழுதும்போதே, அந்த பகுதியெல்லாம் போய் பார்க்கணும்னு நெனச்சேன். அதில ஒரு ஒரு நான் வந்து கேள்விப்பட்டு அங்க இருந்த ஒரு மனிதரை சந்திச்சு தான் அந்த குகை பத்திலாம் அதில எழுதியிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் போனேன். ரமேஷ் எந்திரா என்ற என்னுடைய நண்பர் வந்து அந்த குகையை பத்தி நெறைய சொன்னார். அவர் ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருந்தார். சர்வதேச பட விழாக்கள்லாம் கூட அந்த படம் திரையிடப்பட்டு நெறைய பாராட்டுகள், விருதுகள் வாங்கின ஒரு படம். குடியம் கேவ்ஸ் அப்படின்னு நீங்க கூட நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படம் வந்து எனக்கு போட்டு காட்டினாரு. எனக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு. அப்புறம் அவரு தான் அங்க யார போய் சந்திக்கணும்? எப்படி அத போய் பார்த்துட்டு வரணும்? எவ்வளோ நேரம் ஆகும்? என்னென்ன கொண்டு போணும்? ஏன்னா அங்க பெரிய பெரிய தேனீ இதுக்கு தொங்கிட்டு கிடக்குது. சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டா கூட மொத்த பேரும் காலி. அங்கேருந்து எங்கேயும் ஓடவும் முடியாது. நம்மளால ஒளியவும் முடியாது. அவ்வளோ தேனீக்கள் இருக்கு. அதனால ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கணும். இருந்தா கிளவுஸ் கூட போட்டுக்கலாம். இப்படியெல்லாம் எனக்கு சொன்னாரு அவரு தான். ஒரு நல்ல ஒரு இந்த ஷூ இருந்தா நல்லது. கேன்வாஸ் போன்ற ஒரு ஷூ இருந்தா நல்லது. செருப்பு போட்டுட்டு போயிடாதீங்க. அந்த மாரிலாம் நெறைய எனக்கு தண்ணி எடுத்துட்டு போங்க. தண்ணி நிச்சயமா அங்க தண்ணி கிடையாது. இப்படியெல்லாம் நெறைய சொன்னார். அந்த மாரி ஒரு அறிவுரையின் பேர்ல தான் நாங்க போனோம். சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம். அங்க அந்த குகைக்குள்ள மண்ணச்சநல்லூர் அம்மன்னு ஒரு அம்மன் இருக்கு. அது ஆண்டுக்கு ஒரு தடவ வந்து விழாக்கள்லாம் நடத்துறாங்க. பலி குடுக்குறாங்க. அதெல்லாம் நடக்குது. நாங்க போனபோதெல்லாம் கோழியெல்லாம் கட் பண்ணி போட்டதெல்லாம் பார்த்தோம் அங்க. அது மக்கள் அங்க போயிட்டு வர ஒரு இடமா இருக்கு. ஆண்டுக்கு ஒரு முறை. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பிரபலமாகி பரவலா வந்து நெறைய பேர் அத போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெறைய மக்கள் டூரிஸ்ட் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இப்போ வனத்துறை செஞ்சிருக்கு. நான் போனபோது 2012, 13ல போனபோது 14ல போனபோது அவ்வளோ வசதிகள் இல்ல. இப்போ ஓரளவுக்கு அந்த ட்ரெக்கிங் ஏரியா போல அத பண்ணியிருக்காங்க. மக்கள் அவசியம் போய் பார்க்கணும். நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடம். அவசியம் பாருங்க. நன்றி, வணக்கம்.